கோவை கணியூர் பகுதியில் அமைந்துள்ள சுங்கச்சாவடியில் உள்ளூர் மக்களுக்கு கட்டண விலக்கு அளிக்க கோரி நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் 4 பேர் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கணியூரில் கடந்த 4 மாதங்களாக புதிய சுங்கச்சாவடி செயல்பட்டு வருகிறது. அதனால் கணியூரை சுற்றியுள்ள 20க்கும் அதிகமான கிராமங்களைச் சேர்ந்த விசைத்தறியாளர்கள் உற்பத்தி பொருட்களை எடுத்துச் செல்ல அந்த சாலையை பயன்படுத்தும் சூழல் உள்ளது. அதனால் நாள்தோறும் சுங்கச்சாவடியில் கட்டணம் செலுத்த வேண்டியிருப்பதால் உள்ளூர் மக்களுக்கு மட்டும் விலக்கு அளிக்க கோரிக்கை வைக்கப்பட்டது. கோரிக்கையை மாவட்ட நிர்வாகம் நிராகரித்ததால் நேற்று சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுங்கச்சாவடி மேலாளர் கொடுத்த புகாரின் பேரில் பிரபாகரன், ரமேஷ்குமார், ஜெயக்குமார் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டி அருகே வீடுகள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் தாக்குதலில் ஈடுபட்டனர். பெருமாள் கோவில் மேடு பகுதியில் பெண் ஒருவரை இளைஞர்கள் சிலர் கேலி செய்ததாக கூறப்படுகிறது. இதற்கு அந்த பெண்ணின் உறவினர் சந்திரன் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. படுகாயமடைந்த சந்திரனுக்கு சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து கோவில் மேடு பகுதிக்கு சென்ற அடையாளம் தெரியாத சிலர் வீடுகள், இருசக்கர வாகனங்களை சேதப்படுத்தினர். அசாதாரணமான சூழல் நிலவுவதால் அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். சந்தேகத்தின் பேரில் 3 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி அருகே சுபேதார் மேடு எனும் இடத்தில் உள்ள டாஸ்மாக் கடையின் பூட்டை உடைத்து 3 லட்சம் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. மகாராஜா கடை காவல்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டதை அடுத்து அங்கு வந்த மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் மற்றும் ஆய்வாளர் சிவக்குமார் ஆகியோர் கொள்ளை சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவையாறு ஐயாரப்பர் ஆலயத்தில் நாட்டியாஞ்சலி விழா நடைபெற்று வருகிறது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு 3 நாட்களுக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கலை பண்பாட்டுத்துறை துணை இயக்குநர் குணசேகரன் நாட்டியாஞ்சலி விழாவை தொடங்கி வைத்தார். சென்னை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த கலைஞர்களின் நாட்டியம் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பெங்களூரு, டெல்லியை சேர்ந்த கலைஞர்களும் திருவையாறு வந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் நெல் அறுவடை பணிகள் தொடங்கியுள்ளன. நதிக்குடி, திருவேங்கடபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நெற்களங்கள் இல்லாமல் அறுவடை செய்யப்பட்ட நெல் சாலையோரத்தில் கொட்டி வைக்கப்பட்டுள்ளது. ஏக்கர் ஒன்றுக்கு 30 - 35 மூட்டை வரை நெல் கிடைத்தாலும் உரிய கொள்முதல் விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். அனைத்து செலவும் உயர்ந்துள்ள நிலையில் அரசே முன்வந்து நியாயமான விலைக்கு நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மறைமலை நகர் அருகே 1 டன் செம்மரக்கட்டைகளை கடத்த முயற்சி நடைபெற்றுள்ளது. சம்பவ இடத்தில் அதிகாரிகள் ஆய்வு நடத்த வருவதை அறிந்த நபர்கள் அங்கிருந்து தப்பினர். அதனைத் தொடர்ந்து அங்கு சோதனை நடத்திய அதிகாரிகள் 1 டன் அளவிலான செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்தனர். தப்பிய கடத்தல்காரர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலையில் ஒருங்கிணைந்த விவசாயிகள் உரிமை மீட்பு சங்கம் சார்பில் மாநில இயற்கை விவசாய மாநாடு நடைபெற்றது. அதில் இயற்கை விவசாய விளைபொருட்களுக்கு உரிய விலை வழங்க மத்திய, மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. முன்னோர் பயன்படுத்தி இயற்கை உரங்கள் மூலம் விவசாயம் செய்தால் நோயின்றி வாழ முடியும் என விவசாயிகள் தெரிவித்தனர். இது தொடர்பான விழிப்புணர்வு மாநாட்டை தமிழகம் முழுவதும் நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட அளவில் இயற்கை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அமைக்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் மண்டல தேர்தல் அலுவலர்கள் பின்பற்ற வேண்டிய நடத்தை விதிமுறைகள் தொடர்பான பயிற்சி உதகையில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான சங்கர் தலைமையில் மண்டல தேர்தல் அலுவலர்களுக்கு விரிவான பயிற்சி அளிக்கப்பட்டது. இதற்கிடையே குன்னூர், கூடலூர் மற்றும் கோத்தகிரி அடுத்த குஞ்சப்பண்ணை ஆகிய இடங்களில் இதுவரை 12 லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடிநீர், கழிவறை உள்ளிட்ட வசதிகளை கல்லூரியில் ஏற்படுத்த கோரி கடந்த 3ஆம் தேதி முதல் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர்களின் போராட்டத்தை கட்டுப்படுத்த கல்லூரி நிர்வாகம் காலவரையற்ற விடுமுறை அறிவித்துள்ளது. இதனை கண்டித்து கல்லூரி வாயில் முன் கூடிய மாணவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரியை திறக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உண்ணாவிரதத்தில் ஈடுபட போவதாகவும் மாணவர்கள் அறிவித்துள்ளனர்.